Hello friends, welcome to krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைனில் எப்படி மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ட்ரெயினில் ப்ரொவைட் பண்ணுற 20% டிஸ்கவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் எல்லாருமே மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் க்யூவில் நின்று நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்காக சிஎம்ஆர்எல்லில் அவங்களே இப்போ ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிஎம்ஆர்எல்னு ஒரு ஆப். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் அங்கே போயிட்டு மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் ட்ராவல் கார்டு ரீடர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டை QR கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிஎம்ஆர்எல்னு சர்ச் பண்ணலாம். ஸோ சென்னை மெட்ரோ ரயில்னு வரும். ஸோ இந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட லொக்கேஷன் சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கரண்ட் லொக்கேஷன் காட்டும். ஸோ இதில் பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு கரண்ட்டாக இருக்க ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன், ட்ராவல் பிளானர், இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே QR டிக்கெட்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம், லாகின் பேஜ் வந்துருச்சு. ஸோ லாகினில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. க்ரியேட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு இப்போ நேம் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இமெயில் ஐடி. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. இப்போ வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் போட்டுட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ புக் டிக்கெட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரவுண்ட் ஜேர்னியா இல்லை சிங்கிள் ஜேர்னியான்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சிங்கிள் ஜேர்னி கொடுக்குறேன். ஸ்டேஷன் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ கோயம்பேடு டு ஆலந்தூர் கொடுக்குறேன். ஸோ டிக்கெட்ஸ் இங்கே எவ்வளோ எடுக்கணுன்றதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கோயம்பேடு டு ஆலந்தூர் இப்போ 24 ருபீஸ் காட்டுது. இப்போ நீங்கள் பே நவ் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், கன்ஃபர்மேஷனில் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், ஜேர்னி டைப் என்ன, டேட் ஆஃப் ஜேர்னி போட்டிருக்கு, டோட்டல் அமௌண்ட்டு போட்டிருக்கு. இங்கே பார்க்கலாம், புக்கிங் ஃபெயில்ட் ஆச்சுன்னா ரீஃபண்ட் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. 4 to 5 டேஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஏதோ புக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்கள் அமௌண்ட் 4 to 5 டேஸில் ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனில் பார்க்கலாம், குவிக் பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் பின், இன்டர்நெட் பேங்கிங், QR, UPI எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி டிக்கெட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகும். அந்த QR கோடை நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற ட்ராவல் கார்டு ரீடரில் போயிட்டு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்கெட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ட்ராவல் கார்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ட்ராவல் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மெட்ரோவில் 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் கார்டு வாங்கணுன்னா நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு நியராக இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் 100 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ 50 ருபீஸ் உங்களுக்கு ரீஃபண்டபிள் டெபாசிட் அமௌண்ட், அப்புறம் இன்னொரு 50 ருபீஸ் ரீசார்ஜ் அமௌண்ட். ஸோ 50 ருபீஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 50 ருபீஸ் ரீஃபண்ட் அமௌண்ட் தான். உங்களுக்கு இந்த ட்ராவல் கார்டு வேணான்னு நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது அந்த 50 ருபீஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒரு ட்ராவல் கார்டு எப்படி இந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய ட்ராவல் கார்டை எடுத்து நான் இப்போது இதில் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்க்கலாம், இந்த ட்ராவல் கார்டை நீங்கள் NFC டேக்கு நியராக கொடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராவல் கார்டை NFCக்கு நியராக ப்ளேஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போது ப்ளேஸ் பண்ண போகிறேன். என்னோடய ட்ராவல் கார்டை நான் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம், என்னோடய கரண்ட் பேலன்ஸ் காட்டுது. ஸோ 101 ருபீஸ் நான் இப்போது இந்த கார்டில் வச்சுருக்கேன். ஸோ அது லாஸ்ட் ரீசார்ஜ் அமௌண்ட்டும் இங்கே காட்டுது. அப்புறம் நான் இந்த கடைசியாக யூஸ் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸும் இங்கே எனக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு கார்டு நீங்கள் ஆட் பண்ணனாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஸ்கேன் அனதர் கார்டு கொடுத்து. ஸோ நம்ம இப்போ இந்த கார்டை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ட்ராவல் கார்டு ரீசார்ஜ்னு கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கார்டு எதுவுமே கார்டில் இப்போது ஆட் நியூ கார்டு கொடுக்கலாம். ஸோ இதில் கார்டு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ ஆட் கார்டு கொடுக்குறேன். இப்போ நியூ கார்டை ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கார்டை செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ கார்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கார்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ இங்கே ரீசார்ஜ் அமௌண்ட் காட்டியிருக்கு. 100, 200, 500னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுமோ அதையும் நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 50 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஆட் மணி கொடுக்குறேன். ஸோ இப்போ பேமெண்ட் கேட்வேக்கு போயிடுச்சு. இப்போ ஸோ உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இல்லை யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் இதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராவல் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ 50 ருபீஸ்க்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா அது 40 ருபீஸ்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராவல் கார்டோட மெயின் யூஸ் என்னென்னா, நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணி க்யூவில் போய் நின்று நீங்கள் டிக்கெட் புக் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் காயினை ட்ராப் பண்ணுற இடத்துல வந்து இந்த உங்களுக்கு கொடுத்துருக்க ட்ராவல் கார்டை நீங்கள் ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணாலே போதும், நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெஸ்டினேஷனில் இருக்க ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் டிடெக்ட் ஆயிரும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ராவல் கார்டில் யூஸ் பண்ணி மெட்ரோ ட்ரெயினில் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி ஆன்லைனில் மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்ஸும் புக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.